உங்க வாழ்க்கையிலே வருகிற பெரிய தடைக்கற்கள் என்ன தடைக்கற்கள் அப்படின்னா, நீ இன்னைக்கு வந்து ஒரு 3 நாள் இப்போ வந்து வருகிற வாரத்தில் நமக்கு வந்து 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் இருக்குது. அப்போ உங்க மனசுல வந்து முழங்கால் யுத்த ஜெபத்திற்காக நீங்க வாஞ்சையா இருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த ஜெபத்தில் நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க எப்போ அப்படி யோசிக்கிறீங்களோ அப்பவே என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு தடை வந்துடும். சரி வேண்டாம், இந்த மாதிரி தடை, அந்த பிரச்சனை, இந்த கல்யாணம், அந்த கல்யாணம். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இதுதான் பெரிய சவால். ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பொருத்தனையை எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அதுல என்ன பண்ணணும்னா கடைசி வரையிலும் அதை ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் போராட்டங்கள் வரும். ஆனா நீங்க நின்னுட்டீங்கன்னு வைங்களேன், அதுல பெரிய அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. சிலருக்கு எல்லாமே பக்குவமா வச்சு கொடுக்கணும், பக்குவமா பண்ணி கொடுக்கணும், சுற்றி இருக்கிற எல்லாமே சரியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து எல்லாம் செய்வாங்க. சின்ன பிள்ளைங்களுடைய கேரக்டர் அப்படிதான். ஏன்டா இன்னைக்கு வந்து இது பண்ணலையா அப்படின்னு கேட்டா உடனே அவன் ஒரு காரணம் சொல்லுவான் பாருங்களேன். எனக்கு அதான் இன்னைக்கு எழுதவே இல்லை அப்படின்னு கேட்டா நிப்பு சரியில்லைமா. என்ன சரியில்லையாமா? நிப்பு சரியில்லையாமா, பெண்ணுடைய நிப்பு சரியில்லையாமா. சரிங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தான் ஒரு பழக்கம் இருக்குல்ல, சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா நிப்பு சரியில்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பிளேடை எடுத்து அதை 2 அப்படியே கிழிச்சு கொடுத்து இப்ப பாரு எழுதும் அப்படின்னு பார்த்தா அழகா எழுதும். எழுதிட்டு இன்னும் 15 நிமிஷம் தாண்டி பார்த்தா ஐயோ இங்க எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்வான். சரி அப்படியான்னு சொல்லி இங்க தேடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க எழுதும்போது பின்னாடி பாருங்க டாடி, அது இம்ப்ரெஷனா தெரியுது, பின்னாடி இங்கா தெரியுது. காரணம் சொல்லுவான் பாருங்க. ஐயோ அந்த விஷயத்தை செய்யாததுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. கடைசியில செய்ய மாட்டான். ஏதாவது ஒண்ணு பண்ணி நேரத்தை போக்கடிச்சிட்டு கரெக்டா 10 மணி ஆகும்போது இனி தூங்கிடலாம், டயர்டா இருக்கு, நாளைக்கு காலை சீக்கிரமா எந்திரிக்கணும்ல, அவ்வளவுதான் போச்சா அந்த டைம். அப்போ அந்த சின்ன குழந்தைங்க மாதிரி தான் நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். காரணம் சொல்லிட்டே இருப்போம் பாருங்க எதுக்குனாலும். அது சரியில்லை, எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இன்னைக்கு காலை எழும்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, வந்தனா பால் கொட்டிருச்சு, சுடுதண்ணி கொட்டிருச்சு. சுடுதண்ணி கொட்டி ஒன்றும் ஆயிருக்காது, ஆனா அதுக்கு ஒரு அது ஒரு காரணம். நம்ம உலகத்திலே இருக்கிற விஷயத்துக்கு எதுக்குமே காரணம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதான் நாடகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா ஏதாவது காரணம் வருமா உங்களுக்கு? சொல்லுங்களேன். கரண்ட் போனா கூட ஏங்க யூபிஎஸ் வாங்கன்னு எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். வீட்டில் கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? கரண்ட் இல்லாதனால கஷ்டம் இல்லைம்மா, நாடகம் பார்க்க முடியாதனால தான் கஷ்டம். லைட் இல்லாத வீட்டில் கூட இருந்துடலாம், நாடகம் இல்லாத வீட்டில் இருக்க முடியாதுன்ற மாதிரி. அப்போ அதுக்கு எதுக்குமே காரணம் ஒன்றும் இருக்காது. அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், அந்த நிகழ்ச்சியில் நம்ம உட்காந்துருவோம். ஏதாவது ஒன்று இந்த கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னாவே அதற்கான பெரிய பெரிய ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லைனாலும் போயிட்டு வந்துடும். ஆனால் ஆண்டவருடைய விஷயத்திற்கு நம்ம ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம்னா அந்த சூழ்நிலையை காரணம் காட்டிட்டே இருக்கிறோம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் யோசேப்பை நம்புவதற்கு ஒரு மிகப்பெரிய அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா, அவனை சுற்றி சூழ்நிலை சரியே இல்லை, அவனுக்கு தெரியாத ஒரு வேலை, அவனுக்கு விருப்பமே இல்லாத ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல அவன் என்ன பண்ண அப்படின்னா எதையுமே யோசிக்கல. இப்பொழுது என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை இதுதான், நான் எந்த காரணத்தையும் சொல்ல மாட்டேன், இருக்கிறத பெஸ்டா பண்ணுவேன். செஞ்ச உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அன்றிலிருந்தே ஆரம்பித்தது. அவன் செய்த எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட, கர்த்தருடைய கரம் இருந்தது. ஹல்லேலூயா.